வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சிற்பத்தை செதுக்கு 2025 இன்னைக்கு பாலிட்டியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் பார்ட் 3 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டாச்சு. அதோட தொடர்ச்சி தான் பார்ட் 3. வாங்க என்னன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை உரிமையில் இருந்து முரண்படும் அல்லது எதிராக உள்ள சட்டங்கள் மட்டுமே செல்லாது என்று விளக்கும் கோட்பாடு என்ன கோட்பாடுன்னு கேட்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா முரண்பாட்டு கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு, பிரிக்கப்படும் தன்மை கோட்பாடு, உருமறைவு அல்லது இடைமறைப்பு கோட்பாடு, விடுப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க நல்லா பாருங்க, அடிப்படை உரிமையில் இருந்து முரண்படும் அல்லது எதிராக உள்ள சட்டங்கள் மட்டும் செல்லாது அப்படின்னா இது ரெண்டையுமே பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கக்கூடிய கோட்பாடு தான். அடிப்படை உரிமையில எதெல்லாம் அடங்கும் எதெல்லாம் அடங்காது அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை. அப்ப இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முழுமையானவை கிடையாது, அது தேசிய நெருக்கடியின் போது நிறுத்தி வைக்கப்படலாம், எப்பனாலும் அது நிறுத்தி வைக்கப்படலாம். முழுமையானது அப்படின்றது அப்சல்யூட் அப்படிங்கிறது கிடையாது. அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடிய, ஆமா அடிப்படை உரிமைகள் என்ன பண்ணலாம், நம்ம நடைமுறைப்படுத்தலாம், ஆனா அது முழுமையானவை கிடையாது. அப்ப நல்லா இதுல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நடைமுறைப்படுத்த தான் முடியும், முழுமையானது அப்படின்றது கிடையாது. அப்ப மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. சரியானது கூற்று 2, அப்ப 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட், எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கான வழிவகை செய்கிறது அப்படின்னா, உச்ச நீதிமன்றம்னாலே என்ன சொல்லியாச்சு, ஆர்டிகல் 32, உயர் நீதிமன்றம் ஆர்டிகல் 226. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி. இது மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், உச்ச நீதிமன்றத்தை அணுக முடியும். அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது உச்ச நீதிமன்றத்தை டைரக்டா அணுகுவதற்கான ஆர்டிகல் 32. 226 உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்டை போய் பார்க்குறது. 21 அப்படிங்கிறது என்னன்னா வாழ்வதற்கான உரிமை. 18 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பட்டங்கள் ஒழிப்பு. 4, கீழ் சொல்லப்பட்டவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், ஆமா நீதி புனராய்வு இருக்கு, கூட்டாட்சி இருக்கு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, ஆமா நம்ம எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இந்த 4மே இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி 1 2 3 4 கரெக்ட். 5வது பாருங்க, கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக. கிரகண கோட்பாடு என்பது ஜனவரி 26, 1950க்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும். முன்னாடி இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்கள் தான் கிரகண கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கரெக்ட் தான். அடுத்து பாத்தீங்கன்னா, அரசியல் சாசனம் வந்த பிறகு முன்னுள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன, ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்து போகாது. ஆமா, முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஒத்து போகாது. கரெக்ட். அடுத்து விதி 13(1) மற்றும் 13(2) கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாக உள்ள சட்டங்கள்லாம் கிடையாது, பின்பாக உள்ள சட்டங்கள். 13 இருந்துச்சு, அந்த 1 2 அதுக்கப்புறம் அந்த சட்டங்கள் தான் அந்த 1 2. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா தவறா இருக்கு. அப்ப மேலே காணப்படும் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 and 2 சார் கரெக்ட். நெக்ஸ்ட், மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவர்களின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா 15. அப்ப 14, அப்ப ஆப்ஷன் இங்க பாத்தீங்கன்னா பி தான் இதுக்கான சரியான விடை. 14 என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். 15 மதம், இனம், சாதி, பாலினம் காட்டுவது தடை செய்யப்படுகிறது. 16வது பொது வேலை வாய்ப்புகளில் சம உரிமை கொடுக்கிறது. 17 தீண்டாமை ஒழிப்பு. 18 பட்டங்கள் ஒழிப்பு. இது எல்லாமே எதுக்குள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னா சமத்துவ உரிமையில வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் டாபிக் சமத்துவ உரிமையில வரக்கூடியதுதான் இது எல்லாமே. நெக்ஸ்ட், தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி. இப்பதான் பார்த்தோம் தீண்டாமைனாலே என்னது, ஆர்டிகல் 17. 18 பட்டங்கள் ஒழிப்பு. 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, ஆயுதமின்றி கூடுதலுக்கான உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு 7 சுதந்திர உரிமையை பத்தி பேசக்கூடியது. 20 பாத்தீங்க அப்படின்னா ஒரு தண்டனையில இருந்து பாதுகாப்பு வேண்டி பேசக்கூடியதான் 20.
ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைந்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது இங்கனம் கூறும் இந்திய அரசமைப்பு விதி. இது எல்லாமே நம்ம வாழ்வதற்கான விதியை தான் சொல்லுது. அப்ப வாழ்வதற்கான விதி என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 21. இப்ப ஆர்டிகல் 20 இப்பதான் பார்த்தோம். அதாவது தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான விதி ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 22 தடுப்பு காவல். ஆர்டிகல் 23 பாத்தீங்கன்னா கொத்தடிமை மற்றும் கடத்தல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற விதிதான் 23. 9வது கொஸ்டின், வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்துடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய விதி. மொழி கலாச்சாரம் அப்படின்னு வந்துட்டாலே என்னது ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 22 தடுப்பு காவல் சொல்லியாச்சு. 31 நீக்கப்பட்டாச்சு. இதைத்தான் நம்ம என்ன பண்ணியாச்சு இன்னைக்கு சொத்துரிமையா வச்சாச்சு. ஆர்டிகல் 32 உச்ச நீதிமன்றத்துல அடிப்படை உரிமை மீறப்படும் போது நம்ம கேஸ் போறதுக்கான விதி. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், பொறுத்துக அரசியலமைப்பு உட்பிரிவு உரிமைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 14 என்ன? சம உரிமை. ஆர்டிகல் 15 பாகுபாடு இன்மை. ஆர்டிகல் 16 வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. ஆர்டிகல் 19 பேச்சுரிமை. அப்ப ஆப்ஷன் 4, 3, 1, 2 ஆப்ஷன் பி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.